أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، وقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. لا يتخذ المؤمنون الكافرين أولياء من دون المؤمنين، ومن يفعل ذلك فليس من الله في شيء إلا أن تتقوا منهم تقاه ويحذركم الله نفسه وإلى الله المصير. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய ஆலயம் மஸ்ஜித் முபாரக்கில் ஜும்மாவை முன்னிட்டு நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த வாய்ப்பை வழங்கிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும் உண்டாட்டுமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்துக்கும் வழிகாட்டியாக, அனைத்துக்கும் தீர்வாக அல் குர்ஆனை வழங்கியிருக்கின்றார். ஒட்டுமொத்த மனித இனத்திற்கும், குறிப்பாக அந்த வழிகாட்டியாக குர்ஆனை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம் சமூகத்திற்கும் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய களஞ்சியமாக அல் குர்ஆனை அல்லாஹ் தந்திருக்கிறான். அந்த குர்ஆனை நம்பியிருக்கிற நாம் வாழ்கிற இந்த காலத்தில், நம்மை சுற்றி இருக்கிற இந்த சூழலில், நம்மை அண்டி இருக்கிற பிற சமூகத்தவர்களுக்கிடையில் எப்படி நாம் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார். அந்த அடிப்படையில் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை இங்கு நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த செய்திகள் எல்லாமே அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் மக்காவிலிருந்து துரத்தப்பட்டு மதீனா போனதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்லப்பட்டவைகள். மக்காவில் இருந்த போதெல்லாம் இறை மறுப்பாளர்கள், இணை வைப்பாளர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும், நபியை ஏற்றுக்கொண்ட நபி தோழர்களையும் அவர்கள் சொல்லனா துன்பத்திற்கு உள்ளாக்கினார்கள். அவர்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கையிலிருந்து அவர்களை திசை திருப்புவதற்கான அத்தனை கைங்கரியங்களையும் அவர்கள் கையில் எடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் 13 ஆண்டுகளை கடந்தார்கள். அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கிணங்க மதீனா போய் சேர்ந்தார்கள். அங்கு அந்த நாட்டு மக்கள், மதீனத்து மக்கள் நபியையும் நபி தோழர்களையும் ஆறத் தழுவி அரவணைத்துக் கொண்டார்கள். அவர்களுக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் ஒத்தாசைகளையும் வழங்கினார்கள். இந்த கருத்து மக்களிடத்தில் கொண்டு சேருவதற்கு, மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு என்னென்ன வகையில் ஒத்துழைக்க வேண்டுமோ அந்த வகையில் எல்லாம் மதீனத்து மக்கள் நபிக்கும் நபி தோழர்களுக்கும் ஒத்துழைப்பு நல்கினார்கள். இதை பொறுத்து கொள்ளாமல் மக்கத்து மறுப்பாளர்கள், இறை மறுப்பாளர்கள், இணை வைப்பாளர்கள் மக்காவிலிருந்து படை திரட்டி நபியை தாக்குவதற்கான வழியை கையில் எடுத்தார்கள். அது மட்டுமல்லாமல் மதீனாவை சுற்றி இருக்கிற ஏனைய இனங்கள் என்று சொன்னால் முந்தைய வேதம் வழங்கப்பட்டவர்கள், தௌராத்தும் இஞ்சிலும் வழங்கப்பட்ட யூத கிறித்தவர்கள், அவர்களையும் துணைக்கு அழைத்து கொண்டு
இவர்களை ஒடுக்குவதற்கான வழிமுறைகளை அவர்கள் கையில் எடுத்தார்கள். மதீனா மக்காவில் இருக்கிற வரைக்கும் நேருக்கு நேராக எதிரிகளோடு வாழக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. மக்காவை தொடர்ந்து மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகு மக்காவிலிருந்து உள்ள எதிரிகள், மதீனாவை சுற்றி இருக்கக்கூடிய துரோகிகள், நயவஞ்சகர்கள் என்று பலதரப்பட்ட கொள்கை, கோட்பாடு, எண்ணங்கள் கொண்ட மக்களால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தோழர்களும் மதீனாவில் சூழப்பட்டார்கள். இந்த காலகட்டத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருக்குர்ஆனின் வாயிலாக நீயும் சரி, உம்மை ஏற்றுக்கொண்டவர்களும் சரி எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் வழிகாட்டுகிறான். இது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். இன்றைக்கு இந்தியாவை பொறுத்தளவில் இங்கு பலதரப்பட்ட சித்தாந்தங்களை கொண்டவர்கள், அது முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், பௌத்தர்கள், இந்துக்கள், சீக்கியர்கள், இப்படி பலதரப்பட்ட சித்தாந்தங்களுக்கு உரியவர்கள், இதிலிருந்து வேறுபட்டவர்கள் பலரும் வாழ்கிறார்கள். பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அஸ்திவாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக செல்லரிப்பதை போன்று செல்லரித்து அதை சுத்தமாக நுறுக்கி தருவதற்கான ஒரு முனைப்பு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அரசியல் பார்வையாளர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். நாமும் அன்றாடம் நடக்கக்கூடிய நாட்டு நடப்புகளை உற்று கவனித்தால் இந்த நாட்டை ஆளுகின்றவர்கள் நாட்டை எப்படி வழிநடத்தி கொண்டு போகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும். இங்கு ஒரு இனம் மட்டும்தான் இந்த நாட்டில் வாழ வேண்டும், ஒரு இனம் மட்டும்தான் இந்த நாட்டை ஆள வேண்டும், அந்த இனம் அது ஆதிக்க இனமாகத்தான் இருக்க வேண்டும். ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை சமூகம் இந்த நாட்டில் ஆளும் சக்தியாக இருக்கக்கூடாது, அதிகார வர்க்கத்திற்கு வந்துவிடக்கூடாது, அவர்கள் ஏன் எதற்கு என்ற கேள்வியை கேட்க இடத்திற்கு அவர்கள் வந்துவிடக்கூடாது, அவர்களை நம்முடைய அடிமைகளாக, நம் சொல் கேட்டு நடக்கக்கூடியவர்களாக அவர்களை நாம் கட்டமைக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவர்களை துடைத்தெறிய வேண்டும் என்கிற அளவிற்கு நிலைமை தலைகீழாக போய்கொண்டிருக்கிறது. அதற்கு நிறைய சமீபத்திய சான்றுகளை நீங்கள் பார்க்கலாம். எப்படியாவது ஒவ்வொரு காலகட்டங்களிலும் எங்கெல்லாம் மாநில தேர்தல்கள் நடக்க ஆரம்பிக்கிறதோ, நடைபெறப் போகிறதோ, அப்போதெல்லாம் அந்தந்த மாநிலத்தில் அதிகமான அளவிற்கு தங்களுடைய செல்வாக்கை நிலைநாட்டுவதற்காக வேண்டி பாசிச சக்திகள் எந்த பின் விளைவை பற்றியும் யோசிக்காமல், நாட்டுடைய இறையாண்மையை பற்றி சிந்திக்காமல், அதிகாரம் ஒன்று மட்டும்தான் குறிக்கோளாக செயல்படக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். சமீபத்தில் 2-3 நாட்களாக இஸ்லாமிய பெண்களை தவறாக சித்தரித்து, அவர்களை ஆபாசமாக சித்தரித்து வலைத்தளங்களில் ஏலமிடக்கூடிய அளவிற்கு போய்கொண்டிருக்கிறது. முஸ்லிம்களை வெட்டுங்கள், கொல்லுங்கள் என்று பகிரங்கமாக சாமியார்கள் கூட்டம் போட்டு, மாநாடு போட்டு அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றுகின்ற அளவிற்கு, மேடையில் பகிரங்கமாக பேசுகின்ற அளவிற்கு துணிச்சல் வந்திருக்கிறது என்று சொன்னால் இதை நீங்கள் பேச முடியுமா? ஒரு கிறிஸ்தவ சமூகத்தை சார்ந்தவன் பேச முடியுமா? அல்லது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிற சமூகத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் மைக்கு போட்டு பேச முடியுமா? பேச முடியாது. அரங்குக்குள் பேசினாலே அது உளவுத்துறைக்கு போய் என்ன பேசினீர்கள், ஏன் பேசினீர்கள் என்று சொல்லி விசாரிக்கிறேன் என்கிற போர்வையில் அவர்களை அழைத்து சென்று உபா சட்டத்தில் உள்ளே தள்ளக்கூடிய அளவிற்கு இருக்கிற இந்த நாட்டில் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தை அழிப்பதற்காக திட்டம் தீட்டுகிறார்கள். அவர்களுக்குள் பேசவில்லை, 4 சுவருக்குள் பேசவில்லை, பகிரங்கமாக ஒரு மாநாடு போட்டே பேசுகிறார்கள். சாமியார்கள் எல்லாம் கூடி பேசுகிறார் என்று சொன்னால் இந்த துணிச்சல் ஆளும் வர்க்கத்தால் அவர்களுக்கு சமிக்கை காட்டப்பட்டதினால் தான் வந்திருக்கிறது என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழல் நாம் தென் மாநிலத்தில் வாழ்கிறோம், தமிழகத்தில் வாழ்கிறோம். அதனுடைய வீரியமும் தாக்கமும் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். அதனுடைய உச்சபட்ச அந்த பயம் நமக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வடக்கே வாழ்கின்ற முஸ்லிம்களுடைய நிலை பரிதாபத்துக்குரியது என்பதை நாம் இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே நிலையை தென் மாநிலங்களிலும் உருவாக்க வேண்டும் என்கிற
அந்த முனைப்போடு அவர்கள் காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கான ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கப்படுகிறது. அது என்றைக்கு நடக்கும் என்று நாம் எதிர்நோக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய இந்த செய்திகளை 3வது அத்தியாயம் 28ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், லா யத்தஹில் முஃமினூனல் காஃபிரீன அவுலியா மின் தூனில் முஃமினீன். மூமின்கள் காஃபிர்களை உற்ற நண்பர்களாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். மூமின்கள் காஃபிர்களை உற்ற நண்பர்களாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். மின் தூனில் முஃமினீன், மூமின்களை விட்டுவிட்டு மூமின்கள் அல்லாத காஃபிர்களை நீங்கள் உற்ற நண்பர்களாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். وَمَن يَفْعَلْ ذَلِكَ فَلَيْسَ مِنَ اللَّهِ فِي شَيْءٍ. இவ்வாறு எவன் செய்கிறானோ அவனுக்கு அல்லாஹ்விடமிருந்து எந்த உதவியும் இல்லை. وَمَن يَفْعَلْ ذَلِكَ فَلَيْسَ مِنَ اللَّهِ فِي شَيْءٍ إِلَّا أَن تَتَّقُوا مِنْهُمْ تُقَاةً. அவர்களிடமிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளை தவிர வேற எந்த நோக்கத்திலும் அவர்களை உற்ற நண்பர்களாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. வயுஹத்திருக்குமுல்லாஹு நஃப்ஸா, அல்லாஹ் தன்னை அவன் உங்களுக்கு எச்சரிக்கையாக விடுக்கின்றான், அல்லாஹ் உங்களை எச்சரிக்கின்றான் என்று 3வது அத்தியாயம் 28ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இதில் முஸ்லிம்களைத்தான் நண்பர்களாக்கிக் கொள்ள வேண்டும், முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதோரை நண்பர்களாக ஆக்கக்கூடாது என்கிற ஒரு இன மோகத்தை, ஒரு இனவெறியை தூண்டக்கூடியதாக இதை நாம் எடுத்துக்கொள்ளக் கூடாது. எந்த காலகட்டத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மதீனா போனதற்கு பிறகு அவர்கள் உண்டு, அவர்கள் சித்தாந்தம் உண்டு என்று இருக்கிற அந்த சூழலில் மக்காவிலிருந்து படை திரட்டுவது, மதீனாவை சுற்றி இருக்கிற யூத கிறிஸ்தவர்களை துணை கலைப்பது, முஸ்லிம்களை கருவறுப்பதற்கு என்ன வழி என்று நினைக்கிற அந்த காலகட்டத்தில் தான் அல்லாஹ் இப்படி சொல்கிறான், நீங்கள் நண்பர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டியது முஸ்லிம்களை, அல்லது அவர்களிடமிருந்து நீ உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு. அப்படி என்றால் மக்காவை தொடர்ந்து நபி அவர்கள் போனதற்கு பிறகு மக்காவில் சில முஸ்லிம்கள் அங்கு வாழ வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. ஹிஜ்ரத்து நபி அவர்களோடு போக முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. அப்படி இருக்கிற சூழலில் அவர்களை சுற்றித்தான் வாழ வேண்டும். முஸ்லிம்கள் அந்த மக்கத்து காபிர்களை சுற்றித்தான் வாழ வேண்டும். அந்த மாதிரியான ஒரு சூழலில் தங்களுடைய உயிரை முதலில் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஒரு கட்டாயத்தில் நீங்கள் என்ன செய்யலாம், அவர்களோடு பழகிக் கொள்ளலாம். இதை தவிர்த்து நீங்கள் எந்த காரணத்தை முன்னிட்டும் உற்ற நண்பர்களாக எடுத்துக் கொள்ளக்கூடாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் பொதுவாக இதை சொல்லவில்லை. பொதுவாக மற்றவர்களை எல்லாம் நாம் நண்பர்களாக்கிக் கொள்ளக்கூடாது என்ற கருத்தில் அல்லாஹ் சொல்லவில்லை. அப்படி சொல்லவில்லை என்பதற்கு வேறு வசனங்கள் சான்றாக இருக்கிறது. 5ஆம் அத்தியாயம் 57ஆம் வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்தகிதுல்லதீன தஹது தீனக்கும் ஹுஸுமன் வ லஇபா மினல்லதீன ஊதுல் கிதாப மின் கப்லிக்கும் வல் குஃபார அவுலியா. நம்பிக்கையாளர்களே, நீங்கள் உங்களுடைய மார்க்கத்தை, உங்களுடைய இஸ்லாத்தை ஹுஸுவன் வ லஇபன், அவர்கள் விளையாட்டாக, அவர்கள் ஒரு கேலி பொருளாக எடுத்துக்கொண்டார்களே. யார்? மினல்லதீன ஊதுல் கிதாப், வேதம் வழங்கப்பட்டவர்கள் உங்களுடைய மார்க்கத்தை கேலி பொருளாக எடுத்துக்கொண்டார்கள். வேதம் வழங்கப்பட்டவர்கள் உங்களுடைய மார்க்கத்தை கேவலமாகவும் விளையாட்டாகவும் ஆக்கிக் கொண்டார்கள். வேதம் வழங்கப்பட்டவர்கள் மட்டுமா? வல் குஃபார், இறை மறுப்பாளர்களும் இப்படி எடுத்துக்கொண்டால் அவர்களை உற்ற நண்பர்களாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். உங்களுடைய மார்க்கத்தை, உங்களை இவர்கள் ஒரு பொருட்டே அல்ல, இவர்களுடைய சித்தாந்தம் ஒரு பொருட்டே அல்ல, அதை கேவலப்படுத்துவது, அதை விமர்சிப்பது, அதை எள்ளி நகையாடுவது, அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது, என்கிற நிலையில் எவர்களெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களை நீங்கள் உற்ற நண்பர்களாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். வத்தக்குல்லாஹ இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களாக இருந்தால், நீங்கள் மூமின்களாக இருந்தால் இதை செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ உங்களை மதிக்கின்றார்கள், உங்களுக்கு இருக்கிற உரிமையை அவர்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். உங்களுடைய சித்தாந்தம் உங்களுக்கு, எங்களுடைய சித்தாந்தம் எங்களுக்கு என்று அவர்கள் சமநிலையில் நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார் என்று சொன்னால், அவர்களோடு நாம் பழகுவது, நட்பு பாராட்டுவது, அவர்களுக்கு அனுசரணையாக இருப்பது, அவர்களோடு நல்லவைகளை நாம் கொடுத்து வாங்கிக் கொள்வது என்பதற்கு எந்த தடையும் இல்லை. உங்களை கருவறுக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்றவர்களை நீங்கள் நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள்.
அந்த அளவிற்கு இன்றைக்கு யாரை நாம் நண்பர்களாக ஆக்குவது என்கிற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி அன்றாடம் நம் முன்னால் இருந்து கொண்டே இருக்கிறது. எல்லோருடைய உள்ளத்திலும் விஷம் ஊட்டப்பட்டு வளர்க்கப்பட்டிருக்கிறது. துவேஷம் அவரிடத்தில் வேரூன்றி இருக்கிறது. நாம் பார்த்துத்தான் பழக வேண்டும், பார்த்துத்தான் நாம் பேச வேண்டும், பார்த்துத்தான் ஆய்வு செய்துதான் அவர்களோடு நம்முடைய கொடுக்கல் வாங்கலை வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் உளப்பூர்வமாக நம்மோடு அவர்கள் உறவாடுகிறார்கள், நமக்கு ஒன்று என்று சொன்னால் அவர்கள் நமக்காக குரல் கொடுப்பார்கள் என்றால் அவர்களோடு நாம் நட்பு கொள்வதில் எந்த தடையும் இல்லை. நமக்கு நேர் எதிராக நம்மை கருவறுக்க வேண்டும் என்று துடிக்கின்றார் என்று சொன்னால் அவர்களோடு நட்பு கொள்ள கூடாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். யாருக்கு? அன்றைக்கு இருந்த நபி அவர்களுக்கும் நபி தோழர்களுக்கும் அல்லாஹ் சொன்னது. அடுத்து பாருங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்தகிது அதுவி வ அதுவக்கும் அவுலியா துல்கூன இலைஹிம் பில் மவத்தா. நம்பிக்கையாளர்களே, எனது விரோதியையும் உங்களுக்கு விரோதியாக இருக்கின்றவர்களையும் நீங்கள் நண்பர்களாக எடுத்துக் கொள்ளாதீர்கள், அவுலியாக்களாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். துல்கூன இலைஹிம் பில் மவத்தா, அவர்களோடு உங்களுடைய பாசத்தை பரிவை நீங்க என்ன செய்யாதீர்கள், காட்டாதீர்கள். வகத் கஃபரு பிமா ஜாஅக்கும் மினல் ஹக், உங்களுக்கு கொண்டு வந்த அந்த சத்தியத்தை அவர்கள் மறுக்கின்றார்கள். யுக்ரிஜூன ரசூல வ ஈயாக்கும், அல்லாஹ்வுடைய தூதரையும் உங்களையும் நீங்கள் வாழ்ந்த வீடுகளில் இருந்தும் நாடுகளில் இருந்தும் உங்களை அடித்து துரத்தினார்கள். அன் தூமினு பில்லாஹி ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை நீங்கள் நம்பிக்கை கொண்டதற்காக நாட்டை விட்டும் அடித்து துரத்தினார்கள். அவர்களோடு நீங்கள் நட்பு கொள்ளலாமா? அவர்களோடு நீங்கள் உறவாடலாமா என்று அல்லாஹ் அன்றைக்கு கேட்கிறான். இன் குன்தும் ஹரஜ்தும் ஜிஹாதன் ஃபீ சபீலி வபுத்திகா மர்வாத்தி, என்னுடைய திருப்தியை நாடுகின்ற நீங்கள் என்னுடைய பாதையில் நீங்கள் அறவழியில் போராடுவதற்காக நீங்கள் புறப்பட்டது உண்மையானால் இவர்களோடு நீங்கள் நட்பு கொள்ளக்கூடாது, இவர்களோடு நீங்கள் உறவாடக்கூடாது. அவர்கள் துசிர்ஊன இலைஹிம் பில் மவத்தா, அவர்கள் உள்ளத்துக்குள் ஒன்றை வைத்துக் கொண்டு மறைத்துக் கொண்டு உங்களோடு என்று அளவலாகிறார்கள். உண்மையிலே அவர்களிடத்தில் இதயபூர்வமாக உங்களை அரவணைக்க வேண்டும், ஆதரிக்க வேண்டும், உங்களோடு கரம் கோர்க்க வேண்டும், உதவ வேண்டும் என்கிற சிந்தனை அவர்களுக்கு இல்லை. துசிர்ஊன இலைஹிம் பில் மவத்தா, அந்த பண்பையும் பாசத்தையும் நேசத்தையும் அவர்கள் மறைத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மறைத்து வைத்துக் கொண்டு அவர்கள் நயவஞ்சகத்தனமாக நடக்கிறார்கள். எச்சரிக்கையா இருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அன அலமு பிமா அஃபைத்தும் வமா அலன்தும் வமை யஃஅலு மின்கும், நீங்கள் மறைப்பதை நீங்கள் வெளிப்படுத்துவதை நான் நன்கு அறிவேன். ஆதலால் நீங்கள் அவர்களோடு என்ன செய்யாதீர்கள், நட்பு கொள்ளாதீர்கள், அவர்களோடு உறவு பாராட்டாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதை யார் செய்கிறாரோ ஃபக்கத் வல்ல சவா அஸ்ஸபி, அவன் வழிகட்டு போய்விட்டான். 60வது அத்தியாயம் 2வது வசனம். 3வது வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான். இயஸ்தஃபூக்கும் யகூனு லக்கும் அதான், அவர்களுக்கு சந்தர்ப்பம் வாய்த்தால் உங்களை எதிரிகளாகத்தான் அவர்கள் பார்ப்பார்கள். பேருக்கு என்ன செய்வாங்க, அப்பாஸ் நக்வி, அப்புறம் என்ன முஸ்தபா கமால், அதுக்கப்புறம் அதாவது அபுல் கலாம் என்று என்ன செய்வார்கள், வைத்துக் கொள்வார்கள். ஆனால் சந்தர்ப்பம் கிடைக்கிற போது முஸ்தபா கமால் என்று பார்க்க மாட்டார்கள், அப்துல் கலாம் என்று பார்க்க மாட்டார்கள், முக்தார் அப்பாஸ் நக்வி என்று பார்க்க மாட்டார்கள். அவர்கள் நிச்சயமாக தங்களுடைய அந்த பகையை நிச்சயமாக வெளிப்படுத்துவார்கள். இலைக்கும் ஐதியகும் அல்சினத்தகும் பிஸ்ஸூ, அவர்கள் தங்களுடைய கரத்தையும் நாவையும் உங்களுக்கு எதிராக அவர்கள் பிரயோகிப்பார்கள். வத்து லவ் தக்ஃபுரூன், அவர்களுடைய எண்ணம் நீங்கள் அவர்களை போன்று இறை மறுப்பாளராக ஆக வேண்டும் என்பதுதான். நீங்கள் முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்பது அல்ல, நீங்களும் அவர்களை போன்று என்ன தேசிய நீரோட்டத்தில் கலந்து விட வேண்டும். உங்களுக்கு என்ன தனித்துவம் இருக்கிறது, உங்களுக்கு என்ன சித்தாந்தம், இந்த நாட்டுடைய சித்தாந்தம் தான் உங்களுக்கு என்பதுதான் அவர்களுடைய விருப்பம். ஆதலால் இந்த சிந்தனையில் இருக்கின்றவர்கள் நீங்கள் நட்பு பாராட்டக்கூடாது. உங்களை புரிந்து உங்களுக்குரியது உங்களுக்கு, எங்களுக்குரியது எங்களுக்கு என்று இருக்கின்றவர்களோடு தாராளமாக நீங்கள் பழகிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அடுத்து பாருங்கள், இணக்கமாக இருக்கின்றவர்களிடத்தில் நாம் இணக்கமாக இருந்து கொள்ளலாம். லா யன்ஹாகுமுல்லாஹு அனில் லதீன லம் யுகாதலூகும் ஃபித்தீன்
வலம் யுக்ரிஜூக்கும் மின் தியாரிக்கும் அன் தபர்ரூஹும் வ துக்ஸிது இலைஹிம் இன்னல்லாஹு யுஹிப்புல் முக்ஸிதீன். 60வது அத்தியாயம் 8வது வசனம். அல்லாஹ் உங்களை உங்களோடு சண்டையிடாமல் இருக்கின்றார்களே அவர்களுக்கு நீங்கள் நல்லது செய்வதை தடுக்கவில்லை. உங்களுடைய யார் சண்டைக்கு வரலையோ அவர்கள் உங்கள் கருத்தை ஏற்காதவர்களாக இருக்கலாம், மாற்று கருத்துக்கு சொந்தக்காரராக இருக்கலாம், அவர்கள் உங்களுக்கு எதிரானவர்கள் கிடையாது. அவங்க உங்களுக்கு சண்டைக்கு யாரும் வரல, அவங்க உங்களுக்காக வேண்டி உங்களை பாதுகாப்பதற்காக வேண்டி அவர்கள் குரல் கொடுக்கக்கூடியவர்கள். உங்களுக்கு எதிராக எதிரிகளோடு சேர்ந்து கொண்டு உங்களோடு சண்டையிடக்கூடியவர்கள் அல்ல. அவர்களுக்கு நீங்க நல்லது செய்யுங்கள், அவர்களுக்கு உதவியாக இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இதை அல்லாஹ் தடுக்கவில்லை. இன்னல்லாஹு யுஹிப்புல் முக்ஸிதீன். அல்லாஹ் நீதமாக நடக்கின்றவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் எதை தடுக்கிறான்? இன்னமா யன்ஹாக்குமுல்லாஹு அனில் லதீன காத்தலுக்கும் ஃபித்தீன். உங்களுடைய மார்க்கத்தை தொலைக்க வேண்டும், உங்களோடு சண்டையிட்டு உங்களை கொலை செய்து கருவறுக்க வேண்டும். வஅக்ரஜூக்கும் மின் தியாரிக்கும், இந்தியாவை விட்டு இந்த நாட்டை விட்டு உங்களை துரத்த வேண்டும் என்கிற நிலையில் எவர்களெல்லாம் இருக்கிறார்கள். அவர்கள் உங்களுக்கு எதிராக யாரெல்லாம் இருக்கிறார்களோ, உங்களை வீட்டை விட்டு துரத்துவதற்கும் நாட்டை விட்டு துரத்துவதற்கும் யாரெல்லாம் இருக்கிறார் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் எவர்களோ அவர்களை நீங்கள் உதவி செய்யாதீர்கள். அவர்களோடு நீங்கள் எந்த கொடுக்கல் வாங்க வைத்துக் கொள்ளாதீர்கள், அவர்களோடு நட்பு பாராட்டாதீர்கள். இதைத்தான் அல்லாஹ் தடுக்கிறான். இவர்களை யார் நண்பர்களாக எடுத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக அக்கிரமக்காரர்கள், அநியாயக்காரர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப பாருங்கள், அப்ப நமக்கு எதிராக நம்மை கருவறுக்க வேண்டும் என்று துடிக்கின்றவர்கள் எவராக இருந்தாலும் அவர்களோடு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவர்களோடு எந்த ஒட்டும் உறவு நமக்கு இல்லை என்கிற ஒரு நிலையை அல்லாஹ் தன் தூதருக்கு அன்றைக்கு சொன்னான். இன்றைக்கும் அது நம்மை நோக்கி சொல்லுகிறது என்பதை இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து பாருங்கள், 9வது அத்தியாயம் 4வது வசனத்தில் இல்லல்லதீன ஆஹத்தும் மினல் முஷ்ரிக்கீன், உங்களோடு ஒப்பந்தம் செய்து கொண்ட உடன்படிக்கை செய்து கொண்ட இணை வைப்பாளர்களை தவிர, உங்களோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார்கள், அவர்கள் இணை வைப்பாளர்கள் தான், இறை மறுப்பாளர்கள் தான், உடன்படிக்கை செய்திருக்கிறார்கள். சும்ம லம் யன்குசூக்கும் ஷைஅன், நீங்கள் அவர்களோடும் அவர்கள் உங்களோடும் செய்து கொண்ட உடன்படிக்கையை எந்த குறையும் அவர்கள் செய்ய வைத்துக் கொள்ளவில்லை. என்ன செய்தார்களோ அல்ல நீங்க என்ன செய்தீர்களோ அதில் அப்படியே என்ன தெளிவாக நடந்து கொள்கிறார்கள். அதுல எந்த மாறுதலும் எந்த குளறுபடியும் எந்த மோசடித்தனமும் அவர்கள் செய்யவில்லை என்றால், வலம் யுதாஹிரு அலைக்கும் அஹதன், உங்களுக்கு எதிராக எவருக்கும் அவர்கள் உதவும் இல்லை. உங்களை கருவறுக்க வேண்டும் துடிக்கின்றார்களே அவர்களோடு இவர்கள் கைகோர்த்து அவர்களுக்கு உதவியாக இவர்கள் இருக்கவில்லை என்றால், ஃபஅதிமு இலைஹிம் அஹதஹும் இலா முத்ததிஹிம், அந்த இணை வைப்பாளர்களோடு நீங்கள் செய்து கொண்ட அந்த உடன்படிக்கை அந்த காலம் வரை சரியாக நிறைவேற்றுங்கள். அப்போ நமக்கு எதிராக நம்மை குழிபறித்து படுகொலியில் தள்ள வேண்டும் என்று துடிக்கின்றவர்களோடு நாம் கவனமாக இருக்க வேண்டும். எந்த உறவும் வைத்து கூடாது. மாறாக நம்மளோடு மிகச்சரியாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள், நம்மை புரிந்து கொண்டு வாழக்கூடியவர்கள், அது எவராக இருந்தாலும் அவர்களோடு நீங்கள் முழுமையாக நீங்களும் உளப்பூர்வமாக நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். ஆக அந்த ஒரு காலம், இது அன்றைக்கு சொன்னது ஏதோ அன்றைக்கு இருக்கிற நிலவரத்தை நபி அவர்களுக்கு அல்லாஹ் உணர்த்தி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று தோழர்களையும் அல்லாஹ் இப்படி அறிவுறுத்தினான் என்று மட்டும் நாம் இதை எடுத்துக்கொள்ள முடியாது. எல்லா காலத்திலும் தான் இது, அந்த காலம்தான் இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கு இருக்கிறது. எனவே நாம் எச்சரிக்கையாக நம்முடைய அத்தனை நடைமுறைகளையும் நடவடிக்கைகளையும் நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம்மையும் நம் சமூகத்தையும் பாதுகாப்பதற்கு போதுமானவன். வாஹதம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். இத்தகுல்லாஹ ஹக்க துகாதிஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொதுவாக நம்பிக்கையாளர்கள் எச்சரிக்கை உணர்வோடு இருக்க வேண்டும், முஸ்லிம்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஒரு கட்டத்தில் சொல்லி காட்டுகிறான். இதுவும் எல்லா இந்த வசனங்கள் அத்தனையுமே
மதனி அத்தியாயத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வசனங்கள். நான் இந்த உரையில் சொன்ன அத்தனை வசனங்களுமே மொத்த 114 அத்தியாயங்கள் 2 வகையாக பிரிக்கப்படுகிறது. மக்கி அத்தியாயம், நபி அவர்களுடைய மக்கா வாழ்க்கையில் இறங்கிய அத்தியாயம். நபி அவர்கள் மதீனா வாழ்க்கையில் இறங்கிய அத்தியாயம். நபி அவர்களுடைய 10 ஆண்டு கால மதீனா வாழ்க்கையில் இறங்கிய அத்தியாயங்கள் எல்லாம் மதனி அத்தியாயம் என்பார்கள். நபி அவர்களுடைய மக்கா வாழ்க்கை 13 ஆண்டுகள், அந்த காலத்தில் இறங்கிய அத்தியாயங்கள் எல்லாம் மக்கி அத்தியாயம் என்று சொல்வார்கள். இப்ப நான் எடுத்த இந்த உரையில் சொன்ன அத்தனை வசனங்களுமே மதனி அத்தியாயம், மதீனா வாழ்க்கையில் இறங்கிய அத்தியாயத்தில் உள்ள வசனங்கள். அங்குதான் இது மாதிரியான ஒரு சூழல் இருந்தது. அந்த சூழலில் நபி அவர்கள் தோழர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பாருங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனூ குது ஹிதரக்கும், நம்பிக்கையாளர்களே எச்சரிக்கை உணர்வை எடுத்துக் கொள்ளுங்கள். இது அவர்களுக்கு சொல்லப்பட்டது, அது ஏதோ அவர்களுக்கு சொல்லப்பட்ட அறிவுரை என்று நாம் அதை கடந்து போவதற்கல்ல, நமக்கும் தான் உங்களுக்கும் தான், ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கும், இன்றைக்கு வாழ்கிற ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கும் சொல்லப்பட்டது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ குது ஹிதரக்கும், எச்சரிக்கை உணர்வை எடுத்துக் கொள்ளுங்கள், கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய குடும்ப பெண்களை எப்படி சீரழிப்பார்கள், எப்படி சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள், நமக்கு எதிராக என்னென்ன அதாவது வலை பின்னப்படுகிறது, நமக்கு எதிரான படுகொலிகள் எங்கெல்லாம் தோண்டப்படுகிறது என்பதை கவனமாக நாம் இருக்க வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், வஇதா குன்த யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா குன்த ஃபீஹிம் ஃபஅகம்த லஹுமுஸ் ஸலாத் ஃபல்தகும் தாயிஃபத்தும் மின்ஹும் மஅக் வல்யாகுது அஸ்லிஹத்தஹும் ஃபஇதா சஜது ஃபல்யகூனு மின் வராயிக்கும் வல்தஅதி தாயிஃபத்துன் உக்ரா லம் யுஸல்லு ஃபல்யுஸல்லு மஅக் வல்யாகுது ஹிதரஹும் வஅஸ்லிஹத்தஹும். 4வது அத்தியாயம் 102வது வசனம் படிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சொன்ன இந்த வழிகாட்டுதல் எவ்வளவு எச்சரிக்கையோடு அல்லாஹ் அறிவுறுத்திருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். நபி அவர்கள் மதீனா போனதற்கு பிறகு தொடர்ந்து யுத்தங்கள் தான், தொடர்ந்து போர் தான். 10 ஆண்டுகளில் ஒரு ஆண்டு கூட அவர்கள் சும்மா இருந்ததே இல்லை. போய் சேர்ந்த அடுத்த கணம் பத்ர் என்கிற போர் ஆரம்பிக்கிறது. ஒரு ஆண்டில் 2 போர் நடந்திருக்கிறது, ஒரு ஆண்டில் 1 போர் நடந்திருக்கிற யுத்தங்கள் தான், யுத்த வாழ்க்கை தான் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் வாழ்ந்திருக்கின்றார்கள். தொழுகை நிலைநிறுத்த வேண்டிய கட்டாயம் நம்பிக்கையாளர்கள் மீது இருக்கிறது. கட்டாயம் தொழுதாக வேண்டும், நேரத்தில் தொழுதாக வேண்டும். யுத்தம் வந்துவிட்டது, ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு ஆயுத பாணிகளாகவும் நிராயுத பாணிகளாகவும் எதிரிகளை எதிர்கொள்வதற்காக வேண்டி படை திரட்டி போகிற போது தொழுகைக்கான நேரம் வந்தால் என்ன செய்வது? எல்லோரும் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டி தொழுது விட்டால் எதிரிகள் அதுதான் அவர்களுக்கு வாய்ப்பாக அமைந்துவிடும். நம்மை வீழ்த்துவதற்கு அது அவர்களுக்கு ஒரு பெரிய கைங்கரியமாக மாறிவிடும். அந்த நேரத்தில் உயிரையும் பாதுகாக்க வேண்டும், அதே நேரத்தில் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையும் செய்ய வேண்டும். எப்படி செய்ய வேண்டும்? அல்லாஹ் நபிக்கு சொல்கிறான், ஃபஇதா அகம்த லஹுமுஸ் ஸலாத் ஃபஇதா குன்த ஃபீஹிம் ஃபஅகம்த லஹுமுஸ் ஸலாத். நபியே, அந்த யுத்தத்தில் நீங்களும் கலந்து கொண்டு அந்த யுத்தத்தில் தொழுகைக்கான நேரம் வந்து விட்டால் ஃபல்தகும் தாயிஃபத்தும் மின்ஹும் மஅக், ஒரு கூட்டம் உங்களோடு நின்று தொழட்டும். நீங்க இமாமாக தொழ வைங்க. 500 பேர் கலந்து இருக்காங்களா, யுத்தத்துக்கு வந்திருக்காங்களா, 300 பேர் வந்திருக்காங்களா, 150 பேர் உங்களோடு நின்று என்ன செய்யட்டும்? தொழட்டும். 150 பேருக்கு நீங்க என்ன செய்யுங்க? ஜமாத் நடத்துங்க. ஃபல்தகும் தாயிஃபத்தும் மின்ஹும் மஅக் வல்யாகுது அஸ்லிஹத்தஹும். மீதி இருக்கிற 150 பேர் ஆயுதங்களை தரித்துக் கொண்டு ஆயுத பாணிகளாக எதிரிகளை நோக்கி நிற்க வேண்டும். அவர்கள் இதா சஜது ஃபல்யகூனு மின் வராயிக்கும் வல்ததி தாயிஃபத்துன் உக்ரா லம் யுஸல்லு. அப்போ ஒரு ரக்காத்தை அந்த முதல் 150 பேர் முடித்து விட்டால் அவங்க ஒரு ரக்காத்தோடு தொழுகையை முடிச்சுட்டு நேர எதிரிகளை நோக்கி அவர்கள் திரும்ப வேண்டும். அவங்களுக்கு ஒரு ரக்காத்து தான். பயணத்தில் 2 ரக்காத் 4 ரக்காத் தொழுகை 2ஆக தொழ வேண்டும். ஒரு ரக்காத்தை தான் நீங்கள் ஜமாத்தாக அந்த மக்களுக்கு நீங்கள் தொழ வைக்க வேண்டும். அவர்களுக்கு ஒரு ரக்காத் அவர்கள் தொழுது விட்டு எதிரிகளை நோக்க வேண்டும். எதிரிகளை நோக்கி இருக்கக்கூடிய உங்களோடு முதலில் தொழாமல் இருந்தார்களே
அவர்கள் உங்களோடு என்ன செய்ய வேண்டும்? அணிவகுக்க வேண்டும். அப்ப முதல் 150 பேர் எதிரியை நோக்க வேண்டும். தொழுகையை முடித்து விட்டு ஒரு ரக்காத்திலே சலாமை கொடுத்து விட்டு எதிரியை நோக்க வேண்டும். தொழாமல் இருக்கிற அந்த 150 பேர் உங்களோடு அடுத்து 2ஆம் ரக்காத்தில் இணைந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு ஒரு ரக்காத், உங்களை பொறுத்தவரை 2 ரக்காத். நீங்க 2 ரக்காத்து தொழுகை நடத்த வேண்டும். இருக்கிற அந்த போர் படையினர், அந்த போர் வீரர்கள் 2 பகுதிகளாக கலந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். உது ஹைதரக்கும் வஅஸ்லிஹதக்கும். இங்கும் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? எச்சரிக்கையோடு நீங்கள் இருக்க வேண்டும். உங்களுடைய ஆயுதங்களை நம்ம தொழுகைக்காண்டி வந்துவிட்டோம், அல்லாஹ்காண்டி அல்லாஹ் பார்த்துக் கொள்வான் என்பதல்ல. ஒரு கூட்டம் தொழ வேண்டும், ஒரு கூட்டம் ஆயுதத்தை வைத்துக் கொண்டு எதிரிகளுடைய தாக்குதல் எந்த திசையிலிருந்து வருகிறது என்று கவனத்தோடு இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யுத்த காலத்திலும் கூட தொழுகையை நிறைவேற்றும் என்று சொன்ன அல்லாஹ் எச்சரிக்கை உணர்வை சேர்த்து தான் அந்த தொழுகையில் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும், எச்சரிக்கை உணர்வோடு இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களுக்கு சொல்லித் தருகிறான். எனவே எந்த காலத்திலும் இனி வரக்கூடிய காலம் இதை விட மோசமாக கூட போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், நம்பிக்கையாளர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். இதை புரிந்து நடக்கின்றவர்களாக அல்லாஹ் உங்களை என்னையும் ஆக்கிற வேண்டும் என்று கேட்டு, நம்முடைய ஜாமியா நஜா என்கிற பெண்கள் கல்லூரியில் காலை ஆலிமா வகுப்புகள்